2 தினங்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் நடத்திய கூட்டத்தில் ஒரு பெண் கேட்ட ஒற்றை கேள்வி தேர்தல் ஆணையரை அதிர வைத்திருக்கிறது. அப்படி என்ன கேள்வி அப்படின்னு நீங்க கேட்கலாம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் நடத்திய கூட்டத்தில் ஒரு பெண் கேட்ட ஒற்றை கேள்வி தேர்தல் ஆணையரை அதிர வைத்திருக்கிறது. அப்படி என்ன கேள்வி அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2 தினங்களுக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்தியாவுடைய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. தேர்தல் எப்படி நடக்கப் போகிறது, அதற்கு தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட போகிறது, எந்த விதத்தில் நாங்கள் தயாராக இருக்கிறோம், என்றைக்கு முடிவுகள் வருகிறது, எத்தனை கட்டங்களாக நடக்கப் போகிறது என்கிற தகவல்கள் எல்லாம் அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்லப்பட்டது. இந்த செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இனி கேள்வி பதில் செக்ஷன், நீங்க என்ன கேள்விகள் வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையர்கள் சொல்கிறாங்க. அதாவது என்ன கேட்டாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு உட்கார்ந்திருந்த தேர்தல் ஆணையரை பார்த்து ஒரு பெண் ஒரு கேள்வியை கேட்கிறார். அது என்ன கேள்வி அப்படிங்கறத நீங்க இப்போது பாருங்க. But there have been several complaints against the Prime Minister and Amit Shah, but none of the EC has not taken action against them. But you have taken action against the opposition leaders. அதாவது நேஷனல் ஹெரால்ட் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊடகவியாளர் தான் இந்த பெண். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வர்றீங்க இல்லையா, அந்த விதிமீறல்கள் மோடியோ அமித்ஷாவோ செய்யும் பட்சத்துல அவங்க மீது நீங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்களே, அதே நேரத்துல எதிர்கட்சி தலைவர்கள் தேர்தல் நடத்தை விதிமீறல்களை செய்யும் போது உடனடியாக அவங்க மேல கரெக்டா போய் ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்களே, இது எப்படி, எங்களுக்கு புரியலையே, சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு தேர்தல் ஆணையர் மிழித்து கொண்டே இருக்கிறார். என்ன பேசுறதுல உறைந்து, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்துட்டு இந்த கோழி 10 நாளா நம்ம உரிச்சு வச்சிருந்தா என்ன நிலைமையில் இருக்கோம், அந்த மாதிரி முழித்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரை பார்த்தோம். அந்த பெண் எவ்வளவு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க மோடியோ அமித்ஷாவோ தேர்தல் நடத்தை விதிமீறல்களை பின்பற்றாமல் அவர்களுக்கு தோன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்க, நீங்க அவங்க மீது எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ஆனால் எப்படா பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் எப்போதாவது ஏதாவது தேர்தல் நடத்தை விதிமீறல்களில் ஈடுபட்டால் உடனடியாக அவர்கள் மீது வழக்கு, அது இதுன்னு போறீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு செய்தியை சொல்றேன் நான். ஒரு தினத்திற்கு முன்பு நடந்தது. இப்ப ஆந்திராவில் வடை சுடுவதற்காக மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. வடை சுடுவதற்காக ஆந்திராவிற்கு சென்ற மோடி எதில் சென்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்திய ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்ல போய் அங்க இறங்கி இருக்கிறார். அவருக்கு யார் அனுமதி கொடுத்தா, எப்படி அவர் இந்திய ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டரை பயன்படுத்தலாம்? இப்போ உங்ககிட்ட தான் பணம் இருக்கு, மோடி கையில் இல்லாத பணமா? தேர்தல் பத்திரம் மூலமாக அவ்வளவு பெரிய ஊழல் பண்ணி பாஜக கஜானாவை நிரப்பி வச்சிருக்கீங்க, போதா குறைக்கு PM கேர்னு வச்சிருக்கீங்க, அதை கணக்கு கேட்ட தரமா? அப்பா எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பணம், பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வைத்திருக்கக்கூடிய மோடியே தேர்தல் நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்துல நீங்க இந்திய ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டரை பயன்படுத்தியது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு முதலாக இந்த செய்தியை வெளிக்கொண்டு வந்தவர் யாருன்னா, சாகேப் கோகலே என்று சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர். அவர் தான் கேட்கிறார், எப்படிப்பா நீ இந்திய ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் நீ பயன்படுத்துவ அப்படின்னு கேட்கிறார். அவர் இன்னொரு உதாரணம் சொல்றார். 1974 இந்த மாதிரி இந்திய ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டரை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பயன்படுத்தினார் என்பதற்காக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். மோடி தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா? மோடி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? மோடிக்கு தேர்தலில் போட்டியிட முடியுமா? மோடிக்கு 5 வருட சிறை தண்டனை கொடுக்கப்படுமா? இல்ல 5 வருடம் மோடி இனிமேல் தேர்தலில் போட்டியிட முடியாது என்கிற உறுதியான முடிவை, துணிச்சலான முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்குமா? இந்த கேள்வியெல்லாம் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கெல்லாம் நல்லா தெரியுங்க, ராகுல் காந்தின்னு ஒரு மனிதர் இல்லையா, நம்முடைய சகோதரர். அவர் என்ன பண்ணாரு, மோடி அமித்ஷாவை பற்றி ஒரு பொதுக்கூட்டத்துல, தேர்தல் பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. பேசி 4-5 வருஷத்துக்கு பிறகு குஜராத்ல கொண்டு அந்த கேஸை ஃபைல் பண்றாங்க. கேஸை ஃபைல் பண்ணி என்ன ஆகுது, உடனடியாக அவர் மீது ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எப்படி
ஒரு 5 வருஷத்துக்கு தேர்தலையே ராகுல் காந்தியால் நிற்க முடியாது. இனி அடுத்த முறை எம்பியா பாராளுமன்றத்துக்குள்ள போக முடியாது ராகுல் காந்தியால. இந்த மாதிரி கிடுக்குப்பிடி போடுறாங்க. ஆனால் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமீறல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி, அமித்ஷாவிற்கு எதிராக இவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. இந்திரா காந்தி அம்மையார் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், ஆனா மோடி மீது எடுக்க மாட்டாங்களா? இது என்ன நியாயம்? இது இன்னொன்னு, நான் மோடியை பார்த்து கேட்கிறேன், நீங்க இந்திய ராணுவத்துடைய ஹெலிகாப்டரை பயன்படுத்துவது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இல்லையா? நீங்க உங்க சொந்த காசுல நீங்க ஹெலிகாப்டர்ல வரவோ இல்ல பிளைன்ல வரவோ இல்ல எதுல வரவோ அது உங்க விருப்பம். ஆனா இதை செஞ்சிருக்கிறீங்க, அது தவறுதானே? அப்போ உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு இந்திய மக்கள் சொல்றாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் செய்யுமா? ஏன்னா 2014 இருந்து நீங்க மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அமைப்புகள் அனைத்தையும் பாக்கெட்டுக்குள்ள வாங்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. மோடியும் மோடியினுடைய பாஜக கட்சியும் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. அதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஒண்ணும் இல்லைங்க. அந்த கேள்வி பதில் செக்ஷன்ல, அதாவது இந்த தேர்தல் ஆணையர்களுடைய இந்த கேள்வி பதில் செக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல இந்த நேஷனல் ஹெரால்டு அந்த பெண்மணி இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கூடுதலாக அந்த அந்த நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது வாக்கு எந்திரங்கள் தொடர்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்கிறது. வாக்கு எந்திரங்கள் ஒழிக்கப்பட்டு திரும்பவும் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்த முடியுமா? அதுக்கு விழிபிதுங்கவோ பயப்படவோ பதறவோ அதிர்ச்சி அடையவோ தேர்தல் ஆணையம் செய்யல. உடனடியாக சொன்னாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை தம்பி, தேர்தல் இவிஎம்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல உறுதியா சொல்றாங்க. ஆமா, அப்ப நம்ம கேள்வி என்ன? 2 தினங்களுக்கு முன்பு தமிழ்ல ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு மென்பொருள் ஒரு 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 மிக மென்பொருள் துறையில ஒரு மிகப்பெரிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர் வாக்கு எந்திரங்கள்ல சர்வசாதாரணமாக மோசடி செய்ய முடியும். அதுலயும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விவிபேட்டை நீங்க விவிபேட்ல இருக்கிற ஸ்லிப்பும் ஓட்டிங் மிஷின்ல இருக்கக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை 2ஐயும் நீங்க முழுசா நீங்க எண்ணினாலும் இந்த மோசடியிலிருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியாது. வாக்கேந்திரம்னாலே மோசடி செஞ்சுக்க முடியும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு அவர் ஆதாரபூர்வமாக நம்முடைய அப்துல் கலாமினுடைய உதவியாளராக இருந்த பொன்ராஜோட அவர் வெளியிட்ட வீடியோ எல்லாம் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவில் வைரலா போயிட்டு இருக்கு. நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த அளவிற்கு பிரச்சனை இருக்கு. அது தொடர்பாக கேட்கும்போது தேர்தலாளர் உடனே ஐயோ வாக்கேந்திரம்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அதே மாதிரி இந்த பெண் வேறொரு கேள்வி கேட்டிருந்தாங்க. மோடி அமித்ஷாவை துதிபாடுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தா இதே தேர்தல் ஆணையர்கள் ஒரு 2 மணி நேரம் லெக்சர் கொடுத்திருப்பாங்க, ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவே ஆற்றியிருப்பார்கள். அப்ப இதையெல்லாம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால், இதெல்லாம் முடிவுக்கு வரணும் அப்படின்னா மக்கள் நினைக்கணும். மக்கள் எப்போது நினைக்க போகிறார்களோ தெரியல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.